ஜெயிக்கணும்னா கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசிக்கணும். வேகத்தோட வேகமும் வேணும்னு சொன்னார். புரியுதா? புரியுது. புரிஞ்சுக்க, தெரிஞ்சுக்க, கரெக்டா இருந்துக்க. எப்படி? அப்படி. ஐடியாலாம் சும்மாலாம் வராதுப்பா. வேற எப்படி யோசிக்கணும்? கட்டிங் போட்டா ஐடியா தானா வரும்ல. சங்க நெரிச்சிருக்கான். ஒரு நாஸ்டாலஜிக்கா இருக்குமோ நான் கேட்டேன். நாஸ்டாலஜியா எங்க அசிங்கமா கேட்டுருவேன் நான். என்ன முத்து சொல்ற? இதெல்லாம் 5 வருஷமா ஆணி அடிச்ச மாதிரி இங்கேயே நிக்கிறது. சார் என்ன அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, அதனாலதான் நீங்க இப்படி பேசிக்கிறீங்க. சார் யாரு? அவரே சொல்லுவார். இது ரெடி பண்ண போனா செலவு தான்ப்பா அதிகமாகும். இதுல எதுவுமே லாபம் வராது. நீ சொல்றது கேளு. என்ன பேர் சொல்றத கேளு. ரொம்ப இப்படி பொறாமல தெரியாம கொஞ்சம் பொறுமையா இரு. நான் வெறும் டிரைவர் மட்டும் இல்லை சார், ஒரு வண்டியோட மூச்சு காத்து எதில் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் சார். வீர்ல பாதியை வாங்கி குடிக்கிறதுக்கு வந்திருக்க. இதுல எனக்கு பில்டப். டேய், எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்குப்பா. நீ தாராளமா எடுத்துக்கோ. ஆல் தி பெஸ்ட். ஓகே. பறக்க பறக்க இது பழைய ரணங்கள் மறக்குதே. என்னங்க பூட்டு சாவி வியாபாரம் ஆரம்பிக்க போறீங்களா என்ன? வரேன்னு சொன்னனா. இந்த மாதிரி காமெடி எல்லாம் பண்ணாதீங்க. அப்புறம் நான் வேற மாதிரி மண்டை சூடாகி வேற மாதிரி நான் ஆயிடுவேனே. பிரச்சனைகளே நிறைய இருக்கு. இதுல தேவையில்லாத புது பாரத்தை நீங்க எங்க தலையில ஏத்திக்கிறீங்க? ஆசை அப்ப முடியலன்னு பேசலாம். இந்தக்காரன் தான் போட்டு இழுக்கிறான்னா, இடையில போறவரெல்லாம் எடுத்துட்டு போறாங்க. யாருங்க? நீதான்டா. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்குங்க, ஆனா அந்த பழைய வண்டிங்க மேலதான் எனக்கு நம்பிக்கை இல்ல. மதிக்கிறதே கிடையாது. இந்த நாட்டை நிறுத்தி தூக்கி நிறுத்த போறதே அவங்க மேல நம்பிக்கை வைக்கணுமா வேணாமா? நீ ஆனா அந்த வீட்டை ஏலம் விடுறதுல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அத ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க நல்லா இருப்பீங்களாடா? உன் குடும்பம் நாசமா போயிரும்டா. நீங்க விளங்குவீங்களாடா? நல்லா இருக்க மாட்டீங்கடா. லீகலா நடக்கிற மாதிரி இருந்தாலும் அங்க ஏலம் எடுக்க வர்றது எல்லாருமே நம்ம ஆளுங்க தான். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற, எரும மாடு மாதிரி இருக்கி. அந்த வீடு என் பேருக்கு வரணும். அப்பதான் அந்த முத்துவுக்கும் மீனாவுக்கும் இன்னும் வலிக்கும். ஏன்னா என் பக்கிட்ட என்ன நிக்கிறீங்க? அங்க போங்கண்ணே. என்னையே தான் ஃபாலோ பண்ணுமா நீங்க? அவ பதவியை நான் அந்த வீட்டுக்கு விலையா கேட்டு பார்த்துட்டேன். அப்ப கூட அதுல இருந்து அவ பின்வாங்கல. இருக்காதீங்கன்னு சொல்லுங்க. எதுக்கு சொன்ன? உண்மையை என்னதுக்கு சொன்ன? பெரிய உண்மையை சொல்றாரு விளக்கண்ணா.